வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மை செல்ஃப் மிருதுலா. இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி கார்த்திகை, பூஜா, ஹோம் க்ளீனிங்னு டெய்லியிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய வேலை இருக்குது. அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு டீ போடுறேன், குடிச்சிக்கிட்டே பேசலாம். மார்னிங் எப்போவுமே என் டர்மரிக் டீயோட தான் டே ஸ்டார்ட் ஆகும். இந்த டர்மரிக் டீயோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. டேவை வந்து எனக்கு எப்போவுமே காமாக ஸ்டார்ட் பண்ணணும். ரஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் அந்த டேவே எனக்கு ஏதோ ஸ்பாயில் ஆன மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ என்னோடய டே எப்போவுமே ஒரு மாதிரி காமாக டீ, க்ரீன் ஜூஸோடு தான் ஸ்டார்ட் ஆகும். டீ எல்லாம் குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் எள்ளாடை, ஸ்டீம்டு எள்ளாடை. எனக்கு பிடிச்ச கேரளா பிரேக்ஃபாஸ்ட்லேயே இதுவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. எள்ளாடைனா ஒன்றுமே கிடையாது, நம்ம வந்து கொழுக்கட்டை செய்வோம்ல, நம்ம வந்து சின்ன இலையில செய்வோம், பூசண இலைன்னு நினைக்கிற சம்திங் எனக்கு தெரியல. அதை வந்து இங்கே வாழை இலையில் செய்வாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து காலையில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொழுக்கட்டையெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் தான் நீங்கள் நினைக்கலாம், கேரளாவில் இதுவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். அதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டுக்கிட்டே நெக்ஸ்ட்டு நிறைய வேலை இருக்குது. ஹோம் க்ளீனிங் தான், கிச்சன் க்ளீனிங், டேபிளெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒட்டடை அடிக்கணும். எனக்கு இந்த ஒட்டடை அடிக்கிறதுனா வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் தான் ஞாபகம் வரும். அதுவும் நம்ம தமிழ் ஃபெஸ்டிவல்னால் தான் நான் ரொம்ப டீப் க்ளீனிங்க்கே இறங்குவேன். மற்றபடி மாமியார் தான் அடிக்கடி ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும். காலையில் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ரெயின் வந்துடுச்சு. கேரளாவில் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் ரெயினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விளக்கு எதுவுமே நான் வாஷ் பண்ணலை, ஒரு மாதிரி கவலையாக இருந்தேன். டக்குன்னு பார்த்திங்கன்னா செம்ம வெயில் அடிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆகிடுச்சு. இந்த விளக்கெல்லாம் நான் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது, அது அப்படியே இருந்துச்சு. சரி அந்த விளக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கார்த்திகைன்னு எனக்கு டக்குன்னு தெரியவே இல்லை. எனக்கு ஏதோ நேற்று தான் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஏதோ பார்க்குறப்போ அம்மாட்ட பேசுகிறப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. டக்குனு ஷாப்பில் போய் விளக்கெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லோரும் வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, கோவிலுக்கு தான் போவாங்க. ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற விளக்கே நான் வந்து வெயிலில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வீடு கூட்டி துடைக்கணும். நான் எப்போவுமே குளித்தா தான் வந்து நான் வேலையே பண்ணுவேன், எனக்கு அப்போ தான் எனக்கு மைண்டே வரும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பூஜைலாம் இருக்குங்கிறதுனால கம்ப்ளீட்டாக வந்து க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். வீடெல்லாம் கூட்டுறது, துடைக்கிறது இது வந்து டெய்லி பண்ணுறது தான். ஆனாலும் இன்றைக்கும் அதை பண்ணிவிட்டு குயிக்காக ஷவர் போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பையனோட ரொட்டீன்லாம் முடிச்சிடணும். அவருக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அவரை ஒன்று செட் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்துட்டு நம்மளை நெக்ஸ்ட்டு வேலை பண்ண விடுவார். அதுக்குள்ளே போய்ட்டு நான் அவருக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்டானோ. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்னென்னா பப்பாளி காய் பொரியல், ரைஸு, கேரளா சாம்பார். எப்போவுமே ரெகுலராக ஃபிஷ் இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய பூஜைலாம் இருக்குது, வந்து விளக்கெல்லாம் ஏற்றணும், ஃபிஷ் குக் பண்ண வேண்டாம்னு மாமியார்கிட்ட சொல்லிவிட்டேன். ஸோ அதனால் ஃபிஷ் குக் பண்ணல. பப்படம்லாம் வச்சுட்டு லஞ்ச் அப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெயிலில் காய வச்ச விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதெல்லாம் ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு பிரசாதம் விளக்கெல்லாம் போயிடலாம். அரௌண்ட் ஒரு 35 or 40 விளக்குக்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். என்னமோ பார்க்க கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இது வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கை வலியே வந்துடுச்சு. அதில் என் பையனோட க்யூட் டிஸ்டர்பன்ஸ்லாம் வேறு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி விளக்குக்கு திரி வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெரிய டாஸ்க் எனக்கு கோலம் போடுறது. எனக்கு வந்து கோலம்னு பார்த்திங்கன்னா எனக்கு கோலம் வரவே வராது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு ஒரு போர்டு வாங்கிக்கிட்டேன். இது வந்து லாஸ்ட்டு தீபாவளிக்கு வாங்கினது தான், ரங்கோலி போர்டு. எனக்கு வந்து கோலம்னா சுத்தமாக வராது. சரி இது வந்து இந்த போர்டில் வந்து ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி கோலம் மாதிரி இருக்கும், அதில் வந்து நமக்கு வேணுங்கிற கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கலர் கூட இங்கேயும் கலர் கோலமாவெல்லாம் கிடைக்காது நம்ம ஊர் மாதிரி. இதுவுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கிக்கிட்டேன். அதை உட்காந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு கலர் கொடுக்குறதும் ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதில் என் பையன் வேறு, அவரும் கலர் கொடுக்குறேன்னு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அது இதுன்னு எடுத்துகிட்டு இருந்தார். ஃபைனலி கலர் கொடுத்துட்டேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட். என்னமோ நான் கஷ்டப்பட்டு கோலம் போட்ட மாதிரி சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் அப்படியே நம்ம குயிக்காக ரெடி ஆயிடணும். இன்றைக்கி வந்து சாரீ கட்டலான்னு டிசைட் பண்ணிவிட்டேன். என்கிட்ட சாரியே கிடையாது. என் சாரியெல்லாம் அம்மா வீட்டில் தான் இருக்குது. என்கிட்ட ஒரு 5 சாரீ தான் இருக்குது. அதில் 4 சாரீ வந்து கேரளா செட் சாரீ, ஒன்று தான் ஒரு ப்ளூ கலர் சாரீ இருக்குது. இது வந்து என் மாமியாரோட சாரீ. அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எடுத்திருந்தாங்க. அது அவங்க கட்டவே கிடையாது. சரி அதை நான் கட்டிக்கலான்னு என்கிட்ட ஆல்ரெடி மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சு. அதை மேட்ச் பண்ணி கட்டிக்கிட்டேன். சாரீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குயிக்காக போயிட்டு பிரசாதம் பண்ணணும். ஆல்ரெடி வந்து இந்த சுண்டல் பூரி மிக்ஸ் பண்ணுற வேலை அதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். பொங்கல் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஏன்னா அப்போ வந்துட்டு சூடாக பண்ணி பூஜைக்கும் வச்சுட்டு அப்படியே நம்மளும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு அதை மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக ரெடி பண்ணேன். ரெடி ஆகிட்டு வந்து ரெடி பண்ணிக்கலான்னு அந்த வேலையை மட்டும் பெண்டிங் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பூஜை டைம் ஆகிடுச்சு. சரி அப்படியே பூஜையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் சுண்டல் பொரி உருண்டை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி வந்து என்னென்னமோ பொரி வந்து மிக்சடு பொரி மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு தெரியல, கரெக்டாக ரெசிபி தெரியல. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என் பையன் உட்காந்துட்டு நான் தான் பிரசாதம் எடுத்து தருவேன்னு ஒன்று எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அப்படியே நம்ம வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி அழகாக பூஜை ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெளில போய் விளக்கு ஏற்ற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். ஏன்னா கேரளாவில் வீட்டில் இப்படிலாம் விளக்கே ஏற்ற மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கேரளாவில் கார்த்திகையே கிடையாது. அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது 4ஆம் தேதி தான் கார்த்திகையாம். ஏன்னா இன்றைக்கி விளக்கு ஏற்றுறேன்னு வீட்டிலலாம் என்னை பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தான் கார்த்திகை அப்படின்ட்டு. நம்ம ஃபெஸ்டிவல் அவங்க ஃபெஸ்டிவல் டேட்டும் மாறி மாறி வரும். ஸோ நான் விளக்கேற்றுறது என்னமோன்னு அதிசயமாக என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே நான் எல்லா விளக்கையும் ஏற்றி முடிச்சுட்டேன். அப்படியே இந்த ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நான் விளக்கேற்றல, ஜஸ்ட் கம்மியாக வாசலில் மட்டும்தான் வச்சேன். எனக்கு விளக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஃபைனலி பிரசாதம் சாப்பிட உட்காந்தாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிரசாதம் சாப்பிட்ற ஃபீலிங்ஸே பயங்கர ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச பொங்கலும் சுண்டலோட. இப்படி தான் என்னோடய ஒரு கார்த்திகை தீபம் டே இன் மை லைஃப் vlog போச்சு. அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.